வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாருமே நிறையா பார்க்குறீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கொஸ்டின் நிறையாவே ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போதே தெரியுது. ஸ்டூடெண்ட் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெனியூவல் எனர்ஜி டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்கன்ட்டு. இது ஒரு ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர். ஓகேங்களா? நீங்க ட்ரிபிள் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், யாரா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க காலேஜ்ல யார் யாருக்கெல்லாம் அந்த பேப்பர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ட்ரிபிள் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிருக்கும். உங்க காலேஜ்ல படிக்கிற மெக்கானிக்கல், சிவில் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சேனல் ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்காது, அவங்க பார்க்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனிட் 1. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பியூர்லியே தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட். நிறைய நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சப்ஜெக்ட். நீங்க படிச்சீங்கன்னா நல்ல மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்ரலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய நீங்க ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன கொஸ்டின் கொடுக்குறேன்றத பாருங்க. இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே கேட்குற எல்லா கொஸ்டினுமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொட்டன்சியல் ஆஃப் வேரியஸ் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். ஓகேங்களா? ரெஃபர் பிபிடின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்குண்டான மெட்டீரியல் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிபிடி எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம ரெனியூபிள் எனர்ஜியோட பொட்டன்சியல் என்ன நான் என்ன கொடுத்துருப்பேன்னா குளோபல் வைஸ்லயும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்தியா லெவல்லையும் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிடிலேயே உங்களுக்கு இது கவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எனர்ஜி பிளான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபியூச்சரில் நம்ம எனர்ஜி எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டினை படிச்சுட்டீங்க அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல எந்த மாதிரி கொஸ்டினாலும் நீங்க இந்த இதில் என்ன பண்ணலாம் எடுத்து உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 சோலார் எனர்ஜி. ஓகேங்களா? இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் புக் கொடுத்துருக்கேன் தனியா. அந்த புக்கை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோம்னா டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன படிக்கணும்னா ஸ்டாண்டலோன் அண்ட் கிரிட் கனெக்டட் சோலார் பிவி. ஓகேங்களா? ஸ்டாண்டலோன் சோலார்னா என்ன, கிரிட் கனெக்டட் சோலார்னா என்னன்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னோம்னா சோலார் பவர் பிளான்ட்டை பத்தி எழுதுன்னு கூட அவங்க சொல்லலாம். அப்ப கூட நீங்க இந்த கொஸ்டின் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இன்டெரக்டா இருக்கும். நீங்க கொஸ்டினை வாசித்து பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதலாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க தான் வைஸ்லியா என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணி எழுதணும். ஸ்ட்ரெயிட்டா கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் கொஸ்டின் முதல் 2 யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் அண்ட் சன்சைன். இது ஒரு டெரிவேஷன் கொஸ்டின். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணிட்டு போனா கூட ஓகே தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாட் பிளேட் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர். ஓகேங்களா? ஃபிளாட் பிளேட்ல நிறைய டைப் இருக்கும், கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர் நிறைய டைப் இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோலார் தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்ல மட்டும் தான் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மற்ற யூனிட்ல ஃபுல்லாமே 3 கொஸ்டின் தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட்க்கு பெரிய யூனிட்னால ப்ரிடிக்டபிளா இருக்காது, அதனாலதான் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி. இந்த யூனிட்டுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் நான் தனியாவே கொடுத்துருக்கேன், நீங்க அதை படிச்சாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சைட் செலக்ஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்ல கேட்பாங்க, 8 மார்க்ல கேட்கலாம், பிக் கொஸ்டின்லயும் கேட்கலாம். ஓகேங்களா? எப்படி ஒரு விண்ட் மில்லுக்கு ஒரு சைட் நீங்க சூஸ் பண்ணுவீங்க, என்னென்ன கன்சிடரேஷன்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்ட் மில்லோட டைப். ஓகேங்களா? வெர்டிகல் ஆக்சிஸ் அண்ட் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் 2 டைப் இருக்கு, ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. கம்பேரிசன் கூட கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூ. ஓகேங்களா? அந்த பவர் பிளான்ட், விண்ட் பவர் பிளான்ட் போறதுனால நம்மளோட என்விரான்மெண்ட் எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 1ல இருந்து 2ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த பிராக்கெட் பாத்தீங்க அப்படின்னோம்னா பிராக்கெட்ல கொடுத்துருக்கலாம் பேஜ் நம்பர்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ல இந்த கொஸ்டின் எந்த பேஜ்ல எந்த பேஜ் வரைக்கும் இருக்குதான் நம்ம சொல்லியிருக்காங்க இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம் வித் பிளாக் டயராம். ஒரு பிளாக் டயராம் போட்டு அந்த விண்ட் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பேஜ் நம்பர் 3ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா யூனிட் 3லயும் நம்மளால எல்லா கொஸ்டினுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 4 பயோ எனர்ஜி. இது ரொம்ப
சிம்பிளான யூனிட் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா பயோமாஸ் டைரக்ட் கம்பஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னா பிக்ஸ்டு டோம் அண்ட் ஃப்ளோட்டிங் டோம்னா என்னன்னு கேட்கலாம். வேற இன்னொன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைஜஸ்டர் பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ டைஜஸ்டர்னாலுமே வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதே சேம் கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 16ல இருந்து 18 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கொஸ்டின் வந்து நம்ம வந்து 3 இடத்துல எழுதுற மாதிரி இருக்கும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எங்க எழுதலாம்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கம்பஷன்ல எழுதலாம், பிக்ஸ்டு டோம்னு கேட்டாலும் எழுதலாம், வேற பாத்தீங்க அப்படின்னா டைஜஸ்டர்னு கேட்டாலும் இது எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன். ஓகேங்களா? மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 19 23 வரைக்கும் இருக்கு. அந்த ஹெட்டிங்ல நல்லா படிச்சுக்கோங்க. பைரோலிஸ் அந்த மாதிரி நிறைய வரும். அது தனியா கூட உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இன்னொன்று என்ன பண்ணோம்னா பயோடீசல் ப்ரிப்பரேஷனை பத்தி கேட்டாங்கன்னா இந்த டாபிக்ல இருக்கிற கேசிபிகேஷனை கூட நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னம்னா இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுல எண்டு ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயோடீசல் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் சொல்றேன். ஸோ இந்த தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன் நிறைய டைப் இருக்கும். ஒரு டைப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த அவுட்புட்டை கூட அவங்க கொஸ்டினா கேட்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோகெமிக்கல் கன்வர்ஷன். இதுல பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் தான் பாத்தீங்கன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனோடது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்தனால் ப்ரொடக்ஷன் ரிப்பீட்டடா கேட்பாங்க. பேஜ் நம்பர் 23ல இருந்து 25 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன் அண்ட் பயோகெமிக்கல் கன்வர்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர் கீ அப்படின்னு நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ நீங்க தெளிவா நீங்க படிச்சுட்டு போனதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணாலே கண்டிப்பா நீங்க நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோமாஸ் கேசிஃபையர். பேஜ் நம்பர் 41ல இருந்து 46 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5 ஓசன் அண்ட் ஜியோ தெர்மல் எனர்ஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது டைடல் எனர்ஜி. ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு டைட்ஸ் மூலமா நம்ம எனர்ஜியை ஜென்ரேட் பண்றோம்ன்றதான் பேஜ் நம்பர் 31ல இருந்து 36 வரைக்கும் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓசன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷனோட டைப்ஸ் ஓப்பன் சைக்கிள் அண்ட் க்ளோஸ் சைக்கிள் ஓடிஇசி. பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 37ல இருந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட். இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும். ஓகேங்களா? 3 டைப் இருக்கும். 3மே படிச்சுக்கோங்க. சில டைம்ல ஸ்பெசிபிக்கா ஒன்னு மட்டும் கேட்கலாம். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 26ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இது போக பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு வேவ் எனர்ஜின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னம்னா அந்த புக் மெட்டீரியல் போட்டிருப்பேன். அந்த புக் மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் 3 மெட்டீரியல் போட்டிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பிபிடி போட்டிருப்பேன், ஸ்டடி மெட்டீரியல் தனியா கொஸ்டின் வைஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க கொஸ்டின் நம்பர்லாம் பேஜ் நம்பர்லாம் கவர் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக்கு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்க படிங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அப்படின்னம்னா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல மார்க்கே நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வந்து வேற அடுத்து என்ன சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இது வரைக்கும் நீங்க எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்கன்றது சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்.